வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாறன் கதையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னா, நம்ம வீரா சொல்கிறாங்க, மாமா, சில பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, மாறனை என்றைக்குமே வெளியில் எடுக்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மாறனை நான் சீக்கிரம் காப்பாற்றிடுவேன். மாறன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நான் நிரூபிப்பேன். இது கேட்டதோட ராமச்சந்திர சொல்கிறாரு, இங்கே பாருமா வீரா, எனக்கு உன் மேலே முழு நம்பிக்கை இருக்கு வீரா. அப்போ வீரா சொல்கிறாங்க, மாமா இது போதும் மாமா. அப்போ ராகவன் இதை கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. வீரா வந்துட்டு இந்த கேஸில் இன்வால்வ் ஆனதுலேருந்தே ராகவனுக்கு செம டென்ஷன். ஏன்னா ஒருவேளை வீரா உண்மையை கண்டுபிடிச்சா நம்ம மேலே தப்பு இருக்கு அப்படின்னு வீரா கண்டுபிடிச்சிருவா. இதனால நம்ம வந்துட்டு பிரச்சனையில மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ராகவன் நினைக்கிறாரு. இதனால தான் வீரா இந்த கேஸில் இன்வால்வ் ஆனது சுத்தமாக ராகவனுக்கு பிடிக்கவே இல்லை. அதே நேரத்தில் நம்ம ராகவன் வந்துட்டு ரொம்ப கவலையாக நின்றுக்கிட்டு இருக்கும் பொழுது ராமச்சந்திரன் ராகவனை பார்த்து, ராகவா, நம்ம வக்கீல் கிடைக்கல அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம நினச்ச மாதிரி வக்கீல் கிடைக்கலன்னாலும் அதை விட திறமையான ஒருத்தவங்க கிடைச்சிட்டாங்க. இதை கேட்டதோட ராகவ சொல்கிறாரு, ஆமாப்பா, இருந்தாலும் வீராவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே. அப்போ ராமச்சந்திர சொல்கிறாரு, டே ராகவா, இன்னைக்கு வீரா வாதாடினதை பார்த்தியல்ல, எதிர் வக்கீலே அப்படியே குழம்பி போயிட்டாரு. அந்த அறிவழகன் என்னெல்லாம் தப்பு பண்ணானோ அது எல்லாத்தையுமே வீரா புட்டு புட்டு வச்சா. இதுக்கு மேலேயுமா உனக்கு வீராவோட திறமை மேலே ரொம்ப சந்தேகமாக இருக்குது. இது கேட்டதோட ராகவன் சொல்கிறாரு, நான் அதை சொல்லலைப்பா, இன்னைக்கு ஏதோ ஃப்ளூக்கில் வீரா ஜெயிச்சிட்டா. ஆனால் நாளைக்கு எப்படி வீரா ஜெயிக்க முடியும்? ஏன்னா அந்த ராஜேஷோட அம்மா வடிவு அவங்க என்ன சொன்னாங்க, ராஜேஷ் இது மாதிரி வீட்டில் வந்து பாண்டியனுக்கும் மாறனுக்கும் சண்டை நடந்துச்சு அப்படின்னு சொன்னார்ல. ஸோ இதனாலேயே மாறன் ஜெயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீரா அவங்க சொன்னது எப்படி உண்மை இல்லைன்னு நிரூபிப்பா? எந்தவித ஆதாரமும் இல்லையே. அப்ப ராமச்சந்திர சொல்றாரு, ராகவா, இங்க பாரு, கண்டிப்பா வீரா அந்த வடிவு சொன்னது பொய் அப்படிங்கிறத நிரூபிப்பா. இது கேட்டதோட ராகவனும், சரிப்பா, மாறன் வந்துட்டு பாண்டியன் கூட சண்டை போடல அப்படிங்கிறத நிரூபிச்சா எனக்கு போதும். இது எல்லாத்தையுமே வீரா காதல வாங்கினதோட டென்ஷன் ஆகுறாங்க. மாறன் இவருக்காக தான் ஜெயிலுக்கு போனாரு. ஆனா அதை கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த ராகவன் மாமா என்ன இப்படி பேசுறாரு, இப்படிப்பட்ட ஒரு சுயநலவாதியா காப்பாத்துறதுக்கு அவர் போயிட்டு ஜெயில இருக்காரு சே அப்படின்னு சொல்லிட்டு வீரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. ராகவனுக்கு டென்ஷன். இந்த வீரா வந்துட்டு இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆனதுலேருந்தே நமக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஒண்ணு மாறன் ஜெயிலுக்கு போகணும், இல்ல வீரா இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகக்கூடாது. அப்படி இவ இன்வால்வ் ஆனா கண்டிப்பா நம்மளை பத்தின உண்மை வெளியில வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ராகவன் நினைக்கிறாரு. அப்ப நம்ம ராகவன் நேரா அவரோட ரூமுக்கு போனதோட கண்மணி நேரா ராகவன்ட்ட, என்னங்க, நீ பாத்தீங்களா என் தங்கச்சிய, கொஞ்சம் கூட சொன்னதே கேட்க மாட்டேங்கிறா, அத்தனை பேருக்கு முன்னாடி அசிங்கப்பட போறா. ராகவ சொல்றாரு, கண்மணி, நீ சொல்றது சரிதான், ஏன் உனக்கு இருக்கிற அறிவு வீராவுக்கு இல்ல? கண்மணி சொல்றாங்க, என்னங்க, எப்ப பார்த்தாலும் அவ தன்னை ரொம்ப பெரிய ஆளா காட்டிக்கணும் அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசுறவ. அதனாலதான் அவ இப்படி பண்றா. எதுக்காக மாறனை காப்பாத்தணும்னு அவ போராடுறா. அவளுக்கு தான் மாறனை சுத்தமா பிடிக்காதுல்ல, அதான் மாறனை விவாகரத்தை பண்ண போறா. அப்புறம் எதுக்கு அவளை காப்பாத்த போராடுறா? அப்ப ராகவன் சொல்றாரு, அதான் கண்மணி, எனக்கும் தெரியல, நீ வேணும்னா வீரா கிட்ட பேசி பாரு. நீ கவலைப்படாத கண்மணி, மாறன் ஜெயிலுக்கு போன பிறகு வீராவுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலாம். இது கேட்டதோட கண்மணி சொல்றாங்க, சரிங்க, நான் வீரா கிட்ட இதை பத்தி பேசுறேன். ராகவனும், சரி கண்மணி, நீ பேசுனா கண்டிப்பா வீரா கேப்பா. கண்மணியும், சரிங்க, நான் பேசி பாக்குறேன் அப்படின்ட்டு கண்மணி நினைக்கிறாங்க. அப்புறமா கண்மணி யோசிக்கிறாங்க என்னன்னா, ஏய், மாறன் ஜெயிலுக்கு போன அப்புறம் உன் குடும்பத்தையே நான் பழிவாங்கிறது தாண்டா என்னோட அடுத்த பிளானே. என் தங்கச்சி வீராவை நல்ல ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உன் குடும்பத்தை பாத்துக்கிறேன் அப்படின்னு கண்மணி நினைக்கிறாங்க. அப்புறமா நம்ம வீரா நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது கண்மணி டக்குன்னு, ஏய் நில்லு அப்படின்னு சொல்ல, வீரா திரும்பி பார்த்து, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்க கண்மணி கேட்குறாங்க, ஏண்டி உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, அவனை காப்பாற்றணும் அப்படின்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு, என் புருஷனை காப்பாத்துறதுக்காக நான் வாதாட போறேன்.
இதுல என்ன இருக்கு? கண்மணி சொல்றாங்க, இங்க பாரு, வாதாடுற அளவுக்கு உனக்கு திறமையும் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல. நீ போய் எப்படி வாதாடுவ? கண்டிப்பா மாறன் இதனால ஜெயிலுக்கு தான் போவான். அப்ப வீரா சொல்றாங்க, சரி, நான் வாதாடுனா ஜெயிலுக்கு போவான், இதனால உனக்கு தானே சந்தோஷம், எதுக்காக என்ன தடுக்கிற? ஏன் நான் வாதாடுனா மாறன் நிரபராதின்னு நிரூபிச்சிருவனா? இதை கேட்டதோட கண்மணி சிரிக்கிறாங்க. அப்ப வீரா கேக்குறாங்க, நல்லா சிரி கண்மணி, ஆனா கண்டிப்பா நான் மாறனை காப்பாத்துவேன். அப்ப வீரா நேரா கண்மணியை பார்த்து, இங்க பாரு, மாறன் வந்துட்டு பாண்டியன் கூட எந்தவித சண்டையும் போடல அப்படின்னு உனக்கு தெரியும். ஆனா நீ தேவையில்லாம இந்த சீனை கிரியேட் பண்ணி மாறனை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு பாத்துக்கிட்டு இருக்க. ஆனா அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் கண்மணி. கண்மணி சொல்றாங்க, ஏன் வீரா, நம்ம அண்ணன் இறந்தத மறந்துட்டியா? அண்ணன் மேல உனக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்லாம போச்சா? அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு, அண்ணன் மேல உள்ள பாசம் இப்போ வரைக்கும் துளி அளவு கூட எனக்கு குறையல. என் அண்ணன் நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவர். மாறன் எந்தவித தப்பும் பண்ணல. அன்னைக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் தான். அதனால இந்த பிரச்சனையை இதோட விடு. அவனை பழிவாங்குறேன், இந்த குடும்பத்தை பழிவாங்குறேன் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காத. அப்ப கண்மணி சொல்றாங்க, இங்க பாரு, நீ தான் மாறனை இன்னும் கொஞ்ச நாள்ல விவாகரத்து பண்ண போறியல, அப்புறம் எதுக்கு நீ அவனுக்கு இப்படி வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு, உன்ன மாதிரியெல்லாம் என்னால இருக்க முடியாதுரி. கல்யாணம் பண்ணிட்டு புருஷனையே சேர்த்து பழி வாங்கணும், அவன்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்க ஆளெல்லாம் நான் கிடையாது. நீ முன்னாடி பார்த்த கண்மணி வீரா வேற, இப்ப பாக்குற வீரா வேற. என் புருஷனை காப்பாத்துறதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். அப்ப கண்மணி சொல்றாங்க, ஓ அப்படியா, எந்த எல்லைக்கு வேணாலும் போவியா? அப்ப வீரா கேக்குறாங்க, ஏன் கண்மணி, என்ன பிளான் பண்ண போற? என்னைய வந்துட்டு கோர்ட்டுக்கு வர விடாம தடுக்கிறதுக்காக ஏதாவது பண்ண போறியா? என்ன ரூமுக்குள்ள வச்சு அடைக்க போறியா? இதே மாதிரி ஏதாவது முயற்சி பண்ணிக்கிட்டே இரு. அப்பதான் தடைகளை தகர்த்து வந்துகிட்டே இருப்பேன் மாறனை காப்பாத்த. இது கேட்டதோட கண்மணி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப வீரா நேரா கண்மணியை பார்த்து, இங்க பாரு கண்மணி, இந்த குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னு தப்பான முடிவு எடுக்காத. ஏதோ அன்னைக்கு நடந்தது சாதாரண ஆக்சிடென்ட் தான். அது பெரிய விஷயமாக்கி உன் வாழ்க்கையை அழிச்சிடாத. அண்ணன் இருந்தாருன்னா கண்டிப்பா உனக்கு நல்ல புத்திமதி சொல்லுவாரு. அப்ப கண்மணி சொல்றாங்க, வீரா போதும், என் அண்ணன் இறந்ததை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். என் வாழ்க்கையும் அழிச்ச இந்த குடும்பம் நிம்மதியாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, வீரா சொல்றாங்க, அதே சரி, உன்கிட்ட இத்தனை தடவை தான் சொல்றது, நாய்வால நிமித்த முடியாது அப்படிங்கிறது உண்மைதான் போல. அப்ப கண்மணி டக்குன்னு வீராவை பார்த்து வீரா அப்படின்னு சொல்ல, வீரா சொல்றாங்க, ஏ கண்மணி, இந்த அதட்டி பேசுற வேலையெல்லாம் அது பழைய தங்கக்கு சீட்டு வச்சுக்க, ஆனா என்கிட்ட வச்சுக்காத. இது கேட்டதோட கண்மணி சொல்றாங்க, வீரா, நீ கண்டிப்பா இதுக்கு வருத்தப்படுவ. யாரை காப்பாத்துறதுக்காக இப்படி போராடுறியோ அவங்கள கண்டிப்பா உன்னால காப்பாத்த முடியாது. வீரா சொல்றாங்க, நான் கண்டிப்பா மாறனை காப்பாத்துவேன், என் புருஷனை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். அப்புறம் இருக்கு. இது கேட்டதோட கண்மணி சொல்றாங்க, அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் அறிவழகன் கிட்ட என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டேன். வடிவம் வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க, இதுக்கு மேலேயும் உன்னால தப்பிக்க முடியாது. வீரா சொல்றாங்க, இங்க பாரு, நான் கண்டிப்பா மாறன் நல்லவன்னு ப்ரூவ் பண்ண வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. ஸோ இதையெல்லாம் கேட்டதோட கண்மணி நினைக்கிறாங்க, இவ என்ன இவ்வளோ ஸ்ட்ராங்கா பேசுறா? ஒருவேளை உண்மையை நிரூபிச்சுட்டா நமக்கு தானே பிரச்சனை, மாறன் வெளியில வந்துருவான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப ஜாலியா நல்லவா மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பான். இதையெல்லாம் நான் பார்க்கணுமா? விட மாட்டேன், நான் கண்டிப்பா அவனை வெளியில விட மாட்டேன் அப்படின்ட்டு நேரா அறிவழகனுக்கு போன் பண்றாங்க. அறிவழகன் போன் அட்டன் பண்ணி, என்னம்மா, என்ன, எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்க? அப்ப கண்மணி சொல்றாங்க, இங்க பாருங்க சார், என்ன நடந்தாலும் அந்த மாறன் மட்டும் வெளியில வரக்கூடாது. அறிவழகன் சொல்றாரு, இங்க பாரு, உன்னை விட நான் மாறன் மேல அவ்வளோ டென்ஷன்ல இருக்கேன். என்ன நடந்தாலும் அவன் வெளியில வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. தேவையான ஆதாரம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். அப்ப கண்மணி சொல்றாங்க, சார், இதுக்காக எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, ஏதாவது காசு வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்க, நான் அனுப்புறேன். அதுக்கு அவர் சொல்றாரு, அம்மாடி, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், உன் குடும்பத்தை மட்டும் நீ கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும், அவங்க அங்க வந்து எதுவும் சொதப்பாம இருந்தாலே போதும். அதுக்கு நம்ம கண்மணி சொல்றாங்க, என் குடும்பத்துல யாருக்கிட்ட என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த மாறன் குடும்பத்துல உள்ளவங்க அந்த அளவுக்கு என் குடும்பத்துல உள்ளவங்களை ஏமாத்தி வச்சிருக்காங்க. இது கேட்டதோட அறிவழகன் சொல்றாரு, சரி, நான் என்னால முடிஞ்சதை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்ப கண்மணி நினைக்கிறாங்க, இந்த வீரா கோர்ட்டுக்கு போனா கண்டிப்பா மாறன் நல்லவன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிடுவா. அவளை ஃபர்ஸ்ட் கோர்ட்டுக்கு போக விடாம தடுக்கணுமே அப்படின்னு கண்மணி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வீரா நேரா கிச்சனுக்கு போனதோட நம்ம வள்ளி நேரா வீரா கிட்ட போயிட்டு, வீரா வீரா சொல்றாங்க,
என்னாச்சு வள்ளியம்மா? வள்ளி சொல்றாங்க, மாறன் ஒரு நாள் தான் ஜெயில்ல இருக்க போறான் அப்படின்னு நினைச்சேன். இன்னைக்கும் ஜெயில்ல இருக்கான். அந்த போலீஸால மாறனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடாதே. வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா, கேஸ் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அவர் மேல கை வைக்க கூடாது. அதுக்கு வள்ளிய சொல்றாங்க, ஒருவேளை அந்த அறிவலங்க ஏதாவது பிளான் பண்ணி மாறன் ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது? அதுக்கு வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா மாறன் மேல கை வைக்க மாட்டாங்க. இது கேட்டதோட வள்ளியும், சரிம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அதான் கேட்டேன். அப்ப வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, மாறனை காப்பாத்துறதுக்கு நான் முயற்சி பண்றேன். அப்ப வள்ளி சொல்றாங்க, சரி, மாறனை காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்குதான்னு பாத்தியா? அப்ப வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா, அதைத்தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அப்பதான் நம்ம வீராவுக்கு ஒரு யோசனை வருது. அந்த ஜட்ஜையா சொன்னாரு இல்ல, உண்மை நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்கும் ஆனா தெரியாது, பொய் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும் ஆனா அது உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். இது அந்த ஜட்ஜையா சொன்னது ஞாபகம் வருது. உடனே நம்ம ஜட்ஜையா சொன்னதை வச்சு வீரா யோசிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா வந்துட்டு ஜட்ஜையா சொன்ன மாதிரி உண்மை எங்கேயோ புதைஞ்சிருக்கு அப்படிங்கிறதே நம்ம வீராவுக்கு தெரியுது. அப்ப இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சிச்சு? அந்த விபத்து நடந்த இடத்துல இருந்து தான். அதனால வீரா நினைக்கிறாங்க, சரி, விபத்து நடந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு. கார்த்தி வந்ததோட நேரா வீராவை பார்த்து, வீரா, எங்க கிளம்புற? வீரா சொல்றாங்க, கார்த்தி, அந்த விபத்து நடந்துச்சுல்ல, அந்த இடத்துக்கு போறேன். கார்த்தி சொல்றாரு, வீரா, நீ எங்கேயுமே தனியா போகக்கூடாது, உன்னை தனியா விடக்கூடாது அப்படின்னு மாற சொல்லியிருக்கான். எங்க போனாலும் சொல்லு, நானும் வரேன். அப்ப வீரா சொல்றாங்க, சரி வா கார்த்திக். அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி வாங்க போகலாம். எங்க போறீங்க? அப்ப வீரா சொல்றாங்க, அந்த விபத்து நடந்துச்சுல, அந்த இடத்துக்கு போக போறேன். உடனே கார்த்தியும், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அந்த விபத்து நடந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு சுத்தி முத்தி பாக்குறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, என்ன வீரா, இங்க ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்குன்னு பார்த்தா ஒண்ணுமே கிடைக்கலையே. அப்ப வீரா சொல்றாங்க, ஆமா கார்த்திக், ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுதான் வந்தேன், ஆனா ஒண்ணும் கிடைக்கல. அப்ப கார்த்தி டக்குன்னு திரும்பி பார்த்து, வீரா, அங்க பாரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மரத்துக்கிட்ட ஒரு சிசிடிவி மரம் இருக்கு. அதை பார்த்ததோட கார்த்தி சொல்றாரு, வீரா, அந்த சிசிடிவி கண்டிப்பா இந்த இடத்துல என்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். இதை கேட்டதோட வீரா சொல்றாங்க, ஆமா கார்த்திக், நம்ம போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல கார்த்தியும், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கண்மணி என்ன பண்றாங்கன்னா, அப்படியே வீராவை ஃபாலோ பண்றாங்க. அப்ப வீரா வந்துட்டு அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே செக் பண்றத பாக்குறாங்க. அப்ப நம்ம கண்மணி வந்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. அந்த மாறனை காப்பாத்துறதுக்கு வீரா நல்ல ஐடியாவை பார்த்துட்டாலே, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், பெரிய பிரச்சனை ஆகிருமே. நம்மளார அந்த மாறனை ஜெயிலுக்கு அனுப்ப முடியாது. அறிவழகனுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்ட்டு நேரா அறிவழகனுக்கு ஃபோன் பண்றாங்க. அறிவழகன் ஃபோன் அட்டன் பண்ணி, என்னம்மா, எப்ப பார்த்தாலும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க, என்ன வேணும்? கண்மணி சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த வீரா மாறனை காப்பாத்துறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை ரெடி பண்ணிட்டா. இது கேட்டதோட செம அதிர்ச்சி ஆகுறாரு அறிவழகன். அறிவழகன் கேக்குறாரு, அப்படி என்ன ரெடி பண்ணா? அப்ப கண்மணி சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த விபத்து நடந்துச்சுல்ல, அதுக்கு நேரா ஒரு சிசிடிவி இருக்கு. அதை பார்த்துட்டு வீரா வந்துட்டு வாங்குறதுக்கு போயிட்டா. இது கேட்டதோட அறிவழகன் சொல்றாரு, அப்ப அந்த ஏரியாவுல என்ன நடந்துச்சோ அது கவர் ஆகியிருக்கும்ல? கண்மணி சொல்றாங்க, ஆமா, அந்த ஏரியாவுல என்ன நடந்துச்சோ எல்லாமே கவர் ஆகியிருக்கும், இப்ப என்ன பண்றது? அதுக்கு அறிவழகன் சொல்றாரு, சரி, நீ கவலைப்படாத, நான் 2 ஆட்களை அனுப்புறேன். அந்த வீரா வந்துட்டு எவிடன்ஸை கையில வாங்கினதோட எனக்கு நேரா நீ ஃபோன் பண்ணு. இது கேட்டதோட கண்மணியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கண்மணி வந்துட்டு அந்த வீராவை ஃபாலோ பண்றாங்க. வீராவும் கார்த்தியும் நேரா அந்த சிசிடிவி இருந்த இடத்துக்கு போயிட்டு அங்க உள்ளவங்க கிட்ட இந்த சிசிடிவி யாரோடது அப்படின்னு கேட்க அவங்க பக்கத்துல உள்ள கடையை பத்தி சொல்றாங்க. இது கேட்டதோட வீராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த கடைக்கு போறாங்க. அங்க போயிட்டு அவர்கிட்ட, சார், இந்த தேதிப்படி இந்த ரோட்ல என்ன நடந்துச்சோ அது அப்படியே எங்களுக்கு தரீங்களா சார்? அவர் கேக்குறாரு, நீங்க யாருமா ஃபர்ஸ்ட்? அப்ப வீரா சொல்றாங்க, சார், கோர்ட்ல ஒரு கேஸ் நடக்குது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க ஒரு விபத்து நடந்துச்சு, அந்த விபத்து பத்தின சிசிடிவி கிடைச்சா நல்லா இருக்கும். உடனே அவர் சொல்றாரு, சரிம்மா, தரமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை வந்துட்டு எடுக்கிறாங்க. எடுத்துட்டு நேரா வீரா கிட்ட அந்த பேக்கேஜை கொடுக்குறாங்க. அதை பார்த்ததோட
நம்ம வீரா அதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. இவங்க சொன்ன மாதிரி மாறனோட கார் ஒன்றும் அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரலையே, நார்மலா தான் வந்திருக்கு. ஆட்டோ தான் குறுக்க வந்திருக்கு. இது கேட்டதோட நம்ம கார்த்தி சொல்றாரு, வீரா இது பக்காவான எவிடன்ஸ் வீரா. ஒன்னும் ஆட்டோ வந்துட்டு முன்னாடி போகல, கார் பின்னாடி வரல, ஆட்டோ தான் குறுக்க வந்திருக்கு. இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, அப்ப என் அண்ணனா தான் ஆட்டோவை கொண்டாந்து குறுக்க விட்டுட்டாரா? கார்த்தி சொல்றாரு, ஆமா வீரா, இதுதான் நடந்திருக்கு. இது பக்காவான எவிடன்ஸ். இதை மட்டும் காமிச்சா இது ஆக்சிடென்ட் கூட இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இது கேட்டதோட வீரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி, நான் இதை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்ட்டு வெளியில வராங்க. அப்ப கண்மணி நேரா அறிவழகனுக்கு ஃபோன் பண்ணி, இங்க பாருங்க, வீரா ஏதோ எவிடன்ஸே எடுத்துட்டா, சீக்கிரம் ரவுடிகளை அனுப்புங்க. இது கேட்டதோட அறிவழகனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 ரவுடிகளை அனுப்புறாங்க. 2 ரவுடிங்க நேரா வராங்க. அதே நேரத்துல கண்மணி நினைக்கிறாங்க, என்ன இது, இந்த கார்த்தி பின்னாடியே இருக்கான், இந்த கார்த்தியை ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு அனுப்பணுமே அப்படின்ட்டு நேரா கார்த்திக்கு வேற நம்பர்ல இருந்து ஃபோன் பண்றாங்க. கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணி யாரு அப்படின்னு கேட்க, அப்ப கண்மணி சொல்றாங்க, கடையில ரொம்ப பெரிய விபத்து நடந்துருச்சு, சீக்கிரம் போங்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. கார்த்தி போனை கட் பண்ணிட்டு வீரா கிட்ட, வீரா இந்த எவிடன்ஸ நீ வந்துட்டு பத்திரமா கொண்டுட்டு வீட்டுக்கு போ, ஒரு முக்கியமான விஷயம் நான் போய் பார்த்துட்டு வரேன். இதை கேட்டதோட வீராவும் சரி அப்படின்னு சொல்ல வீரா வந்துட்டு நேரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப கண்மணி நினைக்கிறாங்க, வீரா மட்டும் தனியா இருக்கான், இதுதான் சரியான நேரம் அப்படின்ட்டு அறிவழகனுக்கு ஃபோன் பண்ணி, இங்க பாருங்க, வீரா தனியா இருக்கா, அவகிட்ட பக்காவான எவிடன்ஸ் இருக்கு, அதை அப்படியே ஆட்டைய போட்டுருங்க. இது கேட்டதோட அந்த ரவுடிகளும் அந்த அறிவழகனும் சரி நான் ரவுடிகளை அனுப்புறேன் அப்படின்ட்டு நேரா ஒரு ரவுடி அனுப்புறான். நம்ம வீரா வந்துட்டு சரி ரொம்ப பக்காவான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு, சாமி கிட்ட போய் நன்றி சொல்லுவோம் அப்படின்ட்டு நேரா சாமி கும்பிட போறாங்க. அங்க போய் நிக்கும் பொழுது டக்குன்னு ஒரு ரவுடி வீராவோட கையில இருக்கிறத பறிக்கிறான். அப்ப வீரா அதை வாங்குறதுக்கு முயற்சி பண்ண அந்த ரவுடி வீரா கையில உள்ளதை புடுங்குறதுக்கு தான் நினைக்கிறான். இதை பார்த்ததோட வீரா அதிர்ச்சியாகி, டேய் யாரா நீங்க, எதுக்கடா என் கையில உள்ளதை பிடுங்குறீங்க அப்படின்ட்டு வீரா அந்த பேகை காப்பாத்த பாக்குறாங்க. ஆனா அந்த ரவுடிங்க வீரா கையில உள்ளதை அப்படியே பிடுங்க தான் பாக்குறாங்க. வீரா எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறாங்க. ஆனா அந்த ரவுடிங்க வீராவை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு அந்த கவரை வாங்கிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்ததோட வீராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. வீரா நேரா அந்த சாமியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, எப்படியாவது நீங்க தான் காப்பாத்தணும், மாறனை காப்பாத்துறதுக்கான ஒரே ஒரு எவிடன்ஸ் அது மட்டும்தான், எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னதோட இன்னொரு பக்கம் நம்ம பாண்டியன் இருக்காருல்ல, அவர் உருவத்துல ஒருத்தர் வராரு. வந்துட்டு நேரா எப்படியோ அந்த ரவுடிகள் அடிச்சு போட்டு அந்த கவரையும் வாங்கி நம்ம வீராட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி கதை இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், செம்ம சூப்பரா இருக்கும்ல. கண்டிப்பா நம்ம வீரா இந்த மாதிரி ஒரு எவிடன்ஸை கையில வாங்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.